ஸ்டார்ட் பண்றாராப்பா? 4 பேர் தான் இருக்கோம். ஓகேவாண்ணா? போதும்டா, வேற யாரும் ஆன்லைன்ல இல்ல. சரி ஓகேண்ணா. நான் ஐயோ சரி ஓகேண்ணா. இது வந்து டோர் லாக் சிஸ்டம். இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சிங் மூலமா தான் ஒர்க் ஆகும். இது வந்து இதோட முக்கியமான காம்போனன்ட்ஸ்ன்னுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அது வந்து ஆப்டிக்கல் டைப், அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டினோ யூனோ, அப்புறம் ஒரு சர்வோ மோட்டர். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம் நம்ம. இப்போ செக்யூரிட்டி பர்பஸ், இல்லைன்னா ஏதாச்சும் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, இல்லை அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா நம்மளோட மொபைல் செக்யூரிட்டி சிஸ்டம், அது மாதிரி நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் வந்து. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3 டைப் இருக்கு. அதில் வந்து ஆப்டிக்கல், கெப்பாசிட்டிவ், அப்புறம் அல்ட்ராசானிக். ஓகே, எல்லாருக்கும் புரியுதாண்ணா? கண்டினியூ பண்றா. ஸோ இதான் மேஜர் டைப்ஸ். இதான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ல ஆப்டிக்கல், கெப்பாசிட்டிவ், அல்ட்ராசானிக். ஆப்டிக்கல் தான் நம்மளுக்கு இருக்கிறதுல பேசிக். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல ஆப்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆதார் கார்டு ஏதாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னாலும் பயோமெட்ரிக் ஸ்கேனருக்கு வந்து நம்ம ஆப்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். இதோ இங்க மேலே பார்க்குறோம்ல, அது மாதிரி தான். அது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எல்இடி சர்க்கியூட் இருக்கும் நம்மளுக்கு வந்து. அது வந்து விசிபிள் ரீஜன்ல வந்து லைட் எமிட் பண்ணும். நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். எல்லாருக்குமே சேமாக இருக்காது. ட்வின்ஸ்க்கே வேற வேற ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும். அது எப்படி மாறும்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு மாதிரி மேடும் பள்ள மாதிரி இருக்குல்ல, அதுல பள்ளமா இருக்கிறது தான் நம்ம வந்து வேலின்னு சொல்லுவோம். ஓகேடா, ஒரு நிமிஷம். சரி, இது அப்படியே நார்மலா ஜூம் பண்ணி வைங்க. ஓகேண்ணா. ஃபுல் இமேஜ் காட்டுற மாதிரி. என்னண்ணா? இல்லடா, இமேஜ ஒரு நிமிஷம் மினிமைஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா தெரியுற மாதிரி மினிமைஸ் பண்ணு. இன்னும். ஸோ இப்போ இது பாக்குறீங்களா? நம்ம இந்த லேப்ல யூஸ் பண்ணிருக்கோம் பிரிசம். அந்த பிரிசமோட கான்செப்ட் எப்படின்னா, ஒரு பக்கம் நீங்க லைட்டை பாஸ் பண்ணீங்கன்னா அது இன்னொரு பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அதுக்கு நடுவில் வர ஆப்ஜெக்டை பொறுத்து அந்த ரிஃப்ளெக்டிங் இது வந்து வேரி ஆகும். தெரியுதா? ஸோ இங்க இருந்து நீங்க லைட் சோர்ஸ் அனுப்பும் போது அந்த பிரிசம்ல இருக்கிற 3 சைட்ல ஒரு சைட்ல வந்து ஃபால் ஆகும், ஒரு பாயிண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், இன்னொரு பாயிண்ட்ல அது திருப்பி வெளியில அவுட்புட் வரும். அதுல இருக்கிற கைரேகையோட இதை பொறுத்து ரிஃப்ளெக்டிங் இது மட்டும் மாறும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தர் கைரேகைக்கு பொறுத்து அந்த ரிஃப்ளெக்ஷன் மாறும்போது அதோடைய சாம்பிள் இப்ப ரிஃப்ளெக்ட் ஆகுதுல, ஃபுல் டிரான்ஸ்பரன்சியா இருந்தா அந்த பக்கம் போயிடும், கொஞ்சமா ரிஃப்ளெக்ட் ஆகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது ரிஃப்ளெக்டிங் இது இருந்தா இந்த பக்கம் அதிகமா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை பொறுத்து அது மாறதை வச்சு அதை டிடெக்ட் பண்ணி அதை ஒரு டேட்டாவா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல. ஸோ அதை வச்சு அந்த இமேஜ் சென்சார் இந்த அங்க ஒரு லென்ஸ் வைக்கிறது தான் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்றது. ஸோ அதை வச்சு நம்ம வேரியஸ் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கண்டினியூ பண்ணு. சரி, அதான் நம்ம வந்து ஆப்டிக்கல் சென்சார்ன்ட்டு பார்த்தோம்னா லைட் ரேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நான் சொன்ன மாதிரி தான் எல்இடி ஒரு சர்க்கியூட் இருக்கும். அது வந்து லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்மளோட ஃபிங்கர் பிரிண்டோட பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி லைட்டோட இன்டென்சிட்டி வேரி ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகுறது. இப்போ இந்த வேலியில பட்டுச்சுன்னா லைட்டோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாகும். வேலின்னா அந்த பள்ளம் மாதிரி இருக்கிறது தான். இந்த ரிட்ஜ்ன்ட்டு இருக்குல்ல, அங்க பட்டா வந்து லைட் ரேஸ் வந்து அதிகமாகும், இன்டென்சிட்டி வந்து அதிகமாகும். ஸோ அந்த இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி வந்து இந்த ஆப்டிக்கல் சென்சார்ல வந்து ஒரு 2 டிவைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிசிடி இல்லைன்னா சிமாஸ்ன்னு சொல்லி 2 டிவைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கப்புள் சார்ஜ்டு டிவைஸ், அப்புறம் வந்து காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர்ன்ட்டு. இது ரெண்டும் ஒன்றும் இல்லை, நம்மளோட
மொபைல் கேமரா இல்லைன்னா நார்மல் டிஜிட்டல் கேமராலலாம் இருக்கிற சென்சார் தான் இது வந்து. இந்த சென்சார் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு லைட் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். கேமரால இருந்து வர ஃபிளாஷ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டு அந்த கோகுல் ஆடியோ கேட்கல. லைட் கோகுல் ரவிஷ்ணா எனக்கு யார் வாய்ஸும் கேட்கலண்ணா. ரெக்கார்ட்லயும் வாய்ஸ் வர மாட்டேங்குது. ஆன் பண்ணிட்டேனா? ஓகே, கண்டினியூ பண்ணு. ஸோ அதான் நாம கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் இருக்கும். நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மேலே வைக்கும்போது பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜோட குவான்டிட்டி வந்து மாறும் கெப்பாசிட்டரில். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் என்ன ஆகும்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையர் மாடுலேட்டர் இது வந்து ஒரு இன்டகிரேட்டர் சர்க்கியூட்னா. எனக்கு அதோட பிரின்சிபல் வந்து சரியா புரியல, அதனால பேசிக் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு இன்டகிரேட்டர் மாதிரியே வேல்யூ ஆகும். நம்ம வந்து இன்டகிரேஷன்ல என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன குவான்டிட்டி எல்லாம் சேர்த்து ஒரு ஹோல் குவான்டிட்டியா எடுத்துட்டு வருவோம் இன்டகிரேஷன் மெத்தட்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த சர்க்கியூட்டும் வேலை செய்யும். இதோ நீங்க இங்க பாக்குறீங்க ஒரு சின்ன பாக்ஸ்ல இருக்க மாதிரி, அது வந்து இன்டகிரேட்டர் சர்க்கியூட். ஸோ அந்த சர்க்கியூட் வந்து சின்ன சின்ன இந்த சார்ஜோட குவான்டிட்டி எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு மொத்த 2D இமேஜா நம்மளுக்கு வந்து தரும். ஃபிங்கர் பிரிண்டோட 2D இமேஜ் வரும். அதே மாதிரி அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நாம வந்து பைனரி கோட் யூஸ் பண்ணிடலாம் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு. ஸோ அதுதான் நான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டவுட்னா லாஸ்ட்ல கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இதுதான் இப்போ இருக்கிறதுலே ஒரு ரொம்ப சேஃபான மெத்தடுன்னு சொல்லலாம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல. இது வந்து நம்ம இப்போ சாம்சங் A10 நினைக்கிறேன் மொபைல் மாடல், அதுல வந்து இன்பில்ட்டா இருக்கும். இது வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இன்பில்ட்டா இருக்கும், நம்மளுக்கு வந்து வெளியில தெரியாது அந்த இருக்கிற இடம். இது வந்து எப்படின்னா ஆப்டிக்கல் இல்ல கெப்பாசிட்டி மாதிரி இது வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸை தான் யூஸ் பண்ணும். இதுல வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், ரிசீவர் இருக்கும். இதோ நீங்க ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பார்க்கலாம்.
அந்த இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை. ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், ஒரு ரிசீவர் இருக்கும். டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ள, ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ள ஒரு அல்ட்ராசானிக் பல்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ரிட்ஜில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இன்டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும், வேலியில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து அல்ட்ராசானிக் சவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மைக்ரோஃபோன் தேவையில்ல நம்மளுக்கு. நார்மலாக நம்ம சவுண்ட் வேவ்ஸை கேட்கணும்னா மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து அது தேவையில்ல. அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது ஒரு சென்சார் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த சென்சார் என்ன பண்ணுன்னா அந்த சவுண்ட் வேவ்ஸில் இருக்கிற இன்டென்சிட்டியை கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு 3D இமேஜை கொடுக்கும். இதில் வந்து அதுதான் ஒரு பெரிய பெனிஃபிட்டு. 3D இமேஜ் கொடுக்கறதுனால நம்மளால வந்து ஈஸியாக என்ன சொல்ல, ஈஸியாக வேற யாராலும் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. 2D இமேஜ் ஆப்டிக்கலில் வர்ற மாதிரி. ஸோ ஒரு 3D இமேஜ் இப்ப தான் இது. நான் ஃபர்ஸ்ட் சொன்னல அல்ட்ராசோனிக் சென்சார். ஆமாண்ணா. அதோட அல்ட்ராசோனிக் சென்சார் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒண்ணு காமிச்சேன் பாத்தியா, அதுல இருக்க அதே ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் தான். எப்படின்னா எக்கோ பல்ஸ அது டிரான்ஸ்மிட்டர் மூலமா அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸ கிரியேட் பண்ணும். அது என்ன ஆகும்னா நம்ம மொத்த ஃபிங்கர்லயும் போய் டச் ஆகும். அதை வச்சு டிடெக்ட் பண்ணி அது என்னென்ன இருக்குன்ட்டு ஒரு 3D ஆப்ஜெக்ட் ஜெனரேட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இதோடைய பிரின்சிபல் வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசெப்ஷன். சோனார் மாதிரி. ஸோ அந்த வேவ்ஸ் அதோட வேவ்ஸ் அனுப்பி அது எந்த ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில அனுப்பிச்சு அது எந்த அளவுக்கு குறைஞ்சு வருது, எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வருதுன்றத சென்ஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி 3D இமேஜ் கிரியேட் பண்ணி அதை ஃபிங்கர் பிரிண்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டினியூ பண்ணுங்க. ஆமா தான். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல வந்து இந்த 3 டைப் தான் இருக்கு. ஒன்று வந்து ஆப்டிக்கல், கெப்பாசிட்டிவ் அண்ட் அல்ட்ராசானிக். இதுல வந்து நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குதுன்னா அல்ட்ராசானிக் தான். ரொம்ப ஹைடெக்கா இருக்கும் அல்ட்ராசானிக். 3D இமேஜ்னால யாராலையும் டூப்ளிகேட் பண்ண முடியாது. இது வந்து நம்மளோட ஃபிங்கர்ல ஏதாச்சும் ஒரு வாட்டர் இல்லைன்னா டஸ்ட் அது மாதிரி ஏதாச்சும் இருந்தா கூட ஈஸியா இது வந்து சென்ஸ் பண்ணிடும். அல்ட்ராசானிக் யூஸ் பண்றதுனால நம்மளோட ஃபிங்கர்ல இருக்கிற பிளட் ஃப்ளோ அது மாதிரி கூட இது வந்து மெஷர் பண்ணும். ஸோ இதுதான் நம்மளோட மொபைல் மேல டெம்பர்ட் கிளாஸ் போடுவோம், அது கூட ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது இந்த அல்ட்ராசானிக் சென்சார்ல. ஸோ ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அல்ட்ராசானிக் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சர்வோ மோட்டருக்கு போகலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு அவுட்புட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ரிசைஸா வேணும், நான் எதிர்பார்க்குற வேல்யூ தான் வேணும், நான் எதிர்பார்க்குற ஆங்கிளில் தான் இது வந்து ரொட்டேட் ஆகணும், இல்லைனா நான் எதிர்பார்க்குற ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் ஆப்ஜெக்டை கொண்டு போய் இது வைக்கணும், அந்த மாதிரி நம்மளோட டிமாண்ட் இருந்துச்சுன்னா நாம வந்து சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சர்வோ மெக்கானிசமை ஃபாலோ பண்ணும். சர்வோ மெக்கானிசம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் பார்க்கலாம். அதாவது நான் ஒரு ஆர்டினோ யூனோ யூஸ் பண்ணி நான் ஒரு இன்புட் வேல்யூவை நான் வந்து சர்வோ மோட்டருக்கு கொடுப்பேன். அது வந்து இப்போ ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ நான் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன், அதுக்கு ஒரு அவுட்புட் வேல்யூ வரும். ஸோ இந்த அவுட்புட் வேல்யூவை வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்க இன்புட் வேல்யூவோட ஒரு சென்சார் யூஸ் பண்ணி சென்ஸ் பண்ணும். நான் ஆல்ரெடி கொடுத்துருக்க இன்புட் வேல்யூவும் இப்போ வர அவுட்புட் வேல்யூவும் சேமா இருக்கா, மேட்ச் ஆகுதா, ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் மாதிரி. இப்போ இது வந்து மேட்ச் ஆகலைன்னா திரும்பி சிக்னல் போகும் இன்னொரு அவுட்புட் வர சொல்றதுக்கு. ஸோ எனக்கு தேவைப்படுற அவுட்புட் வர வரைக்கும் அது வந்து வந்துக்கிட்டே இருக்கும், இன்புட் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தேவையான அவுட்புட் வந்துச்சுன்னா அந்த அவுட்புட்டோட ஸ்டாப் ஆகிடும். இந்த மெக்கானிசம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சர்வோ மெக்கானிசம் நான் சொன்னது. ரவிஷ்ணா, மதன்னா, ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நிமிஷம்டா. இப்ப இது வந்து நம்ம ரொம்ப பேசிக்கா போகணும், சிம்பிளா சொல்றேன். இப்ப சர்வோ மோட்டாருக்கும் மோட்டருக்கும் ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா வரும். இப்ப நார்மல் மோட்டாருக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா பிளஸ் மைனஸ் கொடுப்பீங்க, ரொட்டேட் ஆகும். ஆனா சர்வோ மோட்டாருக்கு உங்களுக்கு 3 ஒயர் வரும். எப்படின்னா 5 வோல்டேஜ் 2 ஒயர்ல தனியா கொடுத்துருவீங்க. அந்த மோட்டரை
ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு தேவையான ரொட்டேஷனுக்கு வேணுன்றதுக்காக ஒரு டேட்டா சிக்னல் எக்ஸ்ட்ரா நீங்க கொடுத்தீங்க, பல்ஸ் வித் மாடுலேஷன். அதான் உனக்கு அன்னைக்கே கிளாஸ்ல சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பல்ஸ் வித் மாடுலேட்டட் சிக்னலை அந்த தேர்ட் ஒயர் வழியா நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த வேல்யூக்கு ஏத்த மாதிரி நீ சொன்ன அந்த உனக்கு தேவையான வேல்யூ நீ அதுல கொடுத்துருவ அந்த தேர்ட் ஒயர்ல. ஸோ அது என்ன பண்ணுனா, அது உள்ள இருக்க சர்க்கியூட் அந்த நீ கொடுத்த வேல்யூ தேவை என்னன்னா பவர் சோர்ஸ் கொடுத்துருவோம் சர்வோ மோட்டார்ல. நீ கொடுக்குற வேல்யூ வந்து 1 மைக்ரோ செகண்ட் பல்ஸ்ல அந்த பல்ஸ் இருந்ததுன்னா கரெக்டா 0 டிகிரில வந்து நிக்கணும்ட்டு நீ கேட்கறேன்னு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சர்வோ மோட்டார 0 டிகிரில வந்து கொடுக்கும். அதுவே 1.5 கொடுத்தனா 90 டிகிரில வந்து நிற்கும். 2 மைக்ரோ செகண்ட்ஸ் கொடுத்தனா 180 நிற்கும். ஸோ இந்த 1 மைக்ரோ செகண்ட் 1.5 கொடுப்போம். பல்ஸ் வித் மாடுலேட்டட் சிக்னல். கண்டினியூ பண்றேன். அதுதான் இந்த சர்வோ மெக்கானிசம் வந்து ஒரு பேசிக் லாஜிக்கலான பிரின்சிபல் தான். எனக்கு தேவைப்படுற அவுட்புட் வந்து வந்துச்சுன்னா அது ஃபர்தரா இருக்கிற ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். அந்த அவுட்புட் வரலன்னா திரும்பி இன்புட் கேட்கும். அவ்வளவுதான் வந்து சர்வோ மோட்டர்ல இருக்கிற ஒரு பெனிஃபிட்னா அதான். ஸோ அண்ணா சொன்ன மாதிரி பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும். அது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஸ்கொயர் வேவ். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு 20 மில்லி செகண்டுக்கு வந்து ஒரு பல்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த பல்ஸோட டியூரேஷன் தான் நம்ம கீழே பார்க்குறோம். 1 மில்லி செகண்ட் 1.5. ஸோ 1 மில்லி செகண்ட்னா 0 டிகிரி, 1.5னா 90, 2னா 180. ஸோ அதுதான். ஸோ சர்வோ மோட்டார் பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான். 3 ஒயர் வரும் அண்ணா சொன்ன மாதிரி. அதுல வந்து 2 வந்து இன்புட் வேல்யூ வர மாதிரி வரும், 3வது வந்து சிக்னல் வர்றதுக்காக ஆர்டினோ யூனோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ லாஸ்டா வந்து உங்களுக்கே தெரியும் ஆர்டினோ யூனோ, இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இதோட பின் கான்ஃபிகரேஷன்லாம் எப்படின்னு தெரியும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டிஜிட்டல் பின் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளோட இன்புட் பவர் சோர்ஸ் அதுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராஜெக்ட், ஒரு டோர் லாக் சிஸ்டம். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் பண்ணாமல் சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. சிம்பிள் பார்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சர்வோ மோட்டர் இங்கே இருக்கு, ஒரு ஆப்டிக்கல் ஸ்கேனர் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்டிக்கல் ஸ்கேனர் இருக்கு, ஒரு ஆர்டினோ யூனோ, அதை வந்து ஒரு 9 வோல்ட்னு நினைக்கிறேன். இது இந்த பேட்டரியை யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சர்வோ மோட்டரை வந்து ஆர்டினோ யூனோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கண்ணா. நீ கண்டினியூ பண்றா. ஃபிங்கர் பிரிண்டிங் பைனரி வேல்யூ கன்வெர்ட் பண்ணிட்டோம். அந்த பைனரி வேல்யூ ஆர்டினோக்குள்ள போயிடும். ஹலோ, என்னடா ஆச்சு? சரி, ஓகே. இப்ப ஃபிங்கர் பிரிண்ட் பைனரி வேல்யூவா ஆர்டினோக்குள்ள போகும்போது ஆர்டினோல ப்ரோக்ராமிங் செஞ்சு இதுல எல்இடி வைக்கல, ஆர்டினோலயே ரெட் அலர்ட் காட்டும். ஸோ என்ன ஆகும்னா, இப்போ நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பீங்க, அதுல இருந்து ஒரு பைனரி வேல்யூ போகும். நீ ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ண உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட பைனரி வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது அது கரெக்டா இருந்ததுன்னா சர்வோ மோட்டாரை ரொட்டேட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து 360 டிகிரி ரொட்டேஷன். இந்த இடத்துல நம்மளால ப்ளூ சர்வோ மோட்டார் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து 180 டிகிரி தான் ரொட்டேட் ஆகும். நம்மளால அதுக்கு அவ்வளவுதான் சிக்னல் கொடுக்க முடியும். நம்ம அதுல பார்த்தோம் எப்படின்னா 1 மைக்ரோ செகண்ட் டு 2 மைக்ரோ செகண்ட் வரைக்கும் கொடுத்தோம். ஸோ அதனால 180 சுத்தம். இதுல வந்து 4 மைக்ரோ செகண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்க முடியும். அதனால 360 டிகிரி ரொட்டேஷன் மறுபடியும் நம்ம அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இதுல இருக்கிற அந்த நாப், அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறது ரொட்டேட் ஆகி அன்லாக் ஆகிடும். ஸோ இது சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ புரியுதா எல்லாம்? ஓகேண்ணா. இதுல இப்ப இதுக்கு ப்ரோக்ராமிங் செக்ஷன், ப்ரோக்ராமிங் கோட் ஏதாவது இருக்காடா? அந்த யூடியூப்ல கீழே டவுன்லோட் கொடுத்துருப்பாங்களா ஆப்ஷன்? இல்ல, நான் ப்ரோக்ராமிங் நான் டைரக்டா குரோம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட். என்னன்னா சரி, அப்ப நீ ஸ்கிரீன்ஷாட், லைவ் ஸ்கிரீன்ஷாட் கொடு. உன்னோட ஸ்கிரீன் லைவ் கொடுறா, கொடுத்து அந்த ப்ரோக்ராமிங் கோட காட்டு. ப்ரோக்ராமிங் கோடு நான் எடுக்கவே இல்லைண்ணா, அது கிடைக்கல எனக்கு.
புரியுதா நான் சொன்னது? புரியுதுடா. அதான் அத நம்ம இதுல பேட்டரி யூஸ் பண்றதுக்கு ரீசன் நம்ம போர்ட்டபிளா இருக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். ஓகேவா? ஹலோ சொல்லுங்கண்ணா. நந்தினி அன்மியூட் பண்ணு. ஒரு நிமிஷம்டா. கேக்குதா? எஸ் ப்ரோ. இதுல பேட்டரி நம்ம இதுல யூஸ் பண்றோம்ல, பேட்டரி 9 வோல்டேஜ். கேக்குதா? கேக்குது. சோ 9 வோல்டேஜ் பேட்டரி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா போர்ட்டபிளா இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது. இது நம்ம இதை எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் அடாப்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் அடாப்டர் யூஸ் பண்ணலாம். இல்ல எங்கேயாவது போர்ட்டபிளா இருக்கிற ஒரு வெஹிக்கிள்லயோ அதுக்கோ பேட்டரி தான் யூஸ் பண்ணணும். இது அப்படி பார்த்தா டோர்ல தானே யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸ்கிரீன் ஷேர் இல்லடா, இல்ல ஒரு நிமிஷம். இது அதுக்காக இல்ல, இது வந்து ரஃப் ஒர்க். புரியுதா? இதை ஃபிக்ஸ் பண்றதை பொறுத்து நம்ம அடாப்டர் சொரிக்கலாம். ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. நான் இப்ப இவன் கொடுத்திருக்க பேட்டரி வந்து எங்க இருக்கும்னா வி இன் கிரவுண்ட் அப்படின்ற அந்த ஆர்டினோ 2 பின்ல இருக்கும். நம்ம அடாப்டர் இருக்கும்போது அந்த வி இன் பின்னுக்கான ஒரு பின்னு கொடுத்திருப்பாங்க. அதுலயே பவர் ஸ்கிரீன் ஷேர் எனக்கு செட்டிங்ஸ்ல போய் புரியலண்ணா. கோகுல் சொல்லுங்கண்ணா. கோகுல் சொல்லுங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு அலோவ் கொடுறா. பார்ட்டிசிபென்ட்ஸ் அலோவ் டு ஸ்கிரீன் ஷேர்னு கொடு. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸ்ல. நான் உங்களுக்கு குரோம்ல இருந்து அதை எடுத்து தரேன். செட்டிங்ஸ்ல தானே நான் சொன்னீங்க இருக்கா? ஆமாண்டா. ஷேர் ஸ்கிரீன் இருக்கு. ஷேர் ஸ்கிரீன் கொடு. கொடுத்துட்டேன். அதேதான், அதை டேப் பண்ணு. ஓகேடா. ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. சோ தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதாடா? தெரியுதுண்ணா. ஓகேடா. தெரிஞ்சு பாத்தீங்களா? அது இருக்கு பாரு. இது வந்து நீ சொன்ன சர்க்கியூட்டோட கொஞ்சம் அப்டேட்டட். இது எப்படின்னா, இங்க R305 ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் இருக்கா? இதுலதான் ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம். நம்ம அதுல சர்வோ மோட்டார் மட்டும் யூஸ் பண்ணோம். இதுல இருக்கு பாரு, என்ரோல், டெலீட், அப், மேட்ச் டவுன், இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அப்லோட் பண்றதுக்கு, அப்புறம் அதை டெலீட் பண்றதுக்கு, மேட்ச் ஆகுதான் செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம். இந்த எல்இடி ஸ்கிரீன்ல அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க அப்படின்ற கேட்கறது, இந்த மிஸ் மேட்ச்டு அப்படி வரும். இந்த எல்இடில என்ன ஆகும்னா அலர்ட் வரும். இந்த இப்ப மேட்ச் ஆச்சுன்னா ஓகே அக்சஸ்டுன்னு கீழே எல்இடில எல்சிடி ஸ்கிரீன்ல வந்து இங்க ஒரு லைட் எரியும். அப்படி இல்லைன்னா மிஸ் மேட்ச்டுன்னு சொல்லி இந்த லைட் எரியும். அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது. அதே ப்ராஜெக்ட் ஆர்டினோ மெகா யூஸ் பண்ணி இதுல பண்ணிருப்பாங்க. இதுல அவ்வளவா சேஞ்ச் இருக்காது. ஒரு நிமிஷம். ப்ரோக்ராமிங் வந்து இது இருக்குது. ஸோ இப்போ இதுல இருக்கிற லைன்ஸ் வந்து பாருங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன்.
நம்ம C++ ப்ரோக்ராமிங்ல பாக்குறோம்ல, ஸ்டார் இன்க்ளூட் கோனியோ டாட் ஹெச். அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, அதுல இருக்கிற ஒவ்வொரு டேட்டா பேஸையும் நம்ம யூஸ் பண்றதுக்காக. இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த ஹார்ட்வேருக்கு எப்படின்னா, இதுல பாருங்க, உனக்கு ஒரு எல்சிடி ஸ்கிரீன், ஒரு சர்வோ மோட்டார், ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனி டேட்டா பேஸ் மாதிரி கிட்டத்தட்ட அதுல இருக்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், அதுல திருப்பி ஸ்டோர் பண்ணணும், இது மாதிரி யூஸ் பண்றோம். ஸோ C++ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, வேற ஒரு வெறும் சாஃப்ட் டேட்டா பேஸ், எப்படின்னா ஒரு மெமரி இருக்கும், அதுல டேட்டாஸ் இருக்கும். ஸோ நம்ம அதுல போய் வாங்குவோம், திருப்பி அதுல கொடுப்போம். அதே இத அந்த அதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த ஸ்டார் இன்க்ளூட் கோனியோ டாட் ஹெச். இப்ப நம்ம ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, நான் அதுல இருந்து டேட்டா வாங்கணும்னா அப்ப நான் அந்த இடத்துல ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணும். இப்ப இதுல யூஸ் பண்ணிருக்க ஃபர்ஸ்ட் லைப்ரரி வந்து ஸ்டார் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் டாட் ஹெச்னு இருக்கா. இது எதுக்கான லைப்ரரினா, இந்த எல்சிடி ஸ்கிரீனுக்கான லைப்ரரி லிக்விட் கிறிஸ்டல், ஓகேவா, டாட் ஹெச். அதுக்கு கீழேயே அதுக்கு நம்ம யூஸ் பண்ண பின் நம்பர் லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடின்னு இருக்குல்ல. ஸோ லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடினா அந்த எல்சிடி ஸ்கிரீனுக்கு நான் அலோகேட் பண்ற பின் நம்பர் 14, 15, 16, 17, 18, 19 இந்த 6 பின்னையும் யூஸ் பண்ணி தான் நான் டேட்டா வாங்குறது கொடுக்கறது யூஸ் பண்ண போறேன். எல்சிடி ஸ்கிரீன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 2 இருக்கு. அதுல நம்ம எல்சிடி மாடியூல்ல எல்சிடி ஷீல்டு யூஸ் பண்ணா பின் நம்பர் குறையும். ஆனா இதுல எல்சிடி ஷீல்டு யூஸ் பண்ணல, அதனால நம்ம 6 பின் வரைக்கும் யூஸ் பண்ணோம். ஸோ எல்சிடி ஸ்கிரீனுக்கு ஷீல்டு யூஸ் பண்ணாம யூஸ் பண்ற லைப்ரரி வந்து லிக்விட் கிறிஸ்டல் டாட் ஹெச் தான். நம்ம ஷீல்டு யூஸ் பண்ணா அதுக்கு வேற லைப்ரரி வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்க்ளூட் சாஃப்ட்வேர் டாட் சீரியல் ஹெச். இது எதுக்குன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், நம்ம அதுல இருந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆர்டினோல வந்து உங்களுக்கு ஒரே ஒரு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் பின் தான் இருக்கும். இது வரைக்கும் பத்தியா, இந்த இடத்துல கீழே 0, 1 இந்த 2 பின், அது லைட்டா தெரியல, ஒரு நிமிஷம். ஸோ இந்த இடத்துல 2 பின் இருக்கும். 0 to D30 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குல்ல, 13. அதுல 0, 1 மட்டும்தான் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவிங் யூஸ் பண்ணுவோம். மற்ற டிஜிட்டல் பின்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு தனியா நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். இது 2 தான் நமக்கு பேசிக்கா கொடுத்துருக்க அந்த 2 பின்ஸ். ஸோ இப்போ நீங்க இந்த லைப்ரரி யூஸ் பண்றதுனா சாஃப்ட்வேர் சீரியல் ஃபிங்கர் பிரிண்ட்னு, அது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்கிற டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணு, திருப்பி ரிசீவ் பண்ணும். எப்படின்னா இப்ப நீ ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற, அதோடைய பைனரி வேல்யூ போகும். இப்ப அது ராங்கா இருக்குன்னா அது என்ன பண்ணும், திருப்பி அனுப்பும், மிஸ் மேட்ச்டு அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடும். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஓகே எல்சிடி ஸ்கிரீனுக்கு, செகண்ட் சாஃப்ட்வேர் சீரியல் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு, இன்க்ளூட் சர்வோ டாட் ஹெச், இது வந்து சர்வோ மோட்டார் இருக்கு, ஓகேவா. அந்த பேர்லயே உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும், எல்சிடி ஸ்கிரீன், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சர்வோ டாட் ஹெச். ஸோ இப்போ இந்த சர்வோக்கு என்ன இதுனா, மை சர்வோன்னு இருக்குல்ல, சர்வோவுடைய பேர் என்ன, எப்படி சொல்றது. இப்ப நீ ஒரு சர்வோ மோட்டார் யூஸ் பண்ற, ஸோ ப்ராப்ளம் இல்லை. பட் இன்கேஸ் நீ 2-3 சர்வோ மோட்டார் ஒரே டைம்ல யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீ சர்வோ மோட்டாருக்கான ப்ரோக்ராமிங்ல சின்ன சின்ன எரர் வரும். ஸோ உன்னுடைய சர்வோ மோட்டாருக்கு பர்டிகுலரா ஒரு பேர் வச்சு அதை நம்ம இங்க பிக்ஸ் பண்றோம். நம்ம இப்ப யூஸ் பண்றோம்ல இன்டிஜர் அப்படின்னு கொடுத்து ABCDன்னு பிக்ஸ் பண்றோம் C++ ப்ரோக்ராமிங்ல. அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா மாதிரி போடுவோம், int equal to a plus b is equal to c அப்படின்னு கொடுத்துட்டா நம்ம A, B வேல்யூ மாத்தி நம்ம என்டர் பண்ணும்போது அது C போய் ஸ்டோர் ஆகும், ஆட் ஆகி. கரெக்டா புரியுதாடா? இது வரைக்கும் ஓரளவுக்கு புரியுதுல, எதுவும் டவுட் இல்லல்ல? இல்ல ப்ரோ, யூ கண்டினியூ. என்னடா? யூ கண்டினியூ ப்ரோ. ஓகேடா. ஸோ இப்போ அதே மாதிரிதான் அந்த சர்வோ மோட்டாருக்கு நம்ம பேர் மாத்தி வச்சு இந்த சர்வோ மோட்டார் ஆக்டிவ் பண்ணுனா மை சர்வோ 1, மை சர்வோ 2, இல்ல நீ எந்த பேர்னாலும் வச்சுக்கலாம், பேர்ல ப்ராப்ளம் இல்ல. ஸோ அது மாதிரி பேர் வந்து ஃபர்ஸ்டே பிக்ஸ் பண்ணிடணும். அப்பதான் நம்ம இந்த ப்ரோக்ராமிங்ல ஒவ்வொரு இடத்துலயும் இது பண்ண முடியும். இது வரைக்கும் பத்தியா, மை சர்வோ டாட் அட்டாச், அந்த சர்வோ அது மாதிரி நம்ம பிக்ஸ் பண்ணும்போது இது ஆகும். என்னடா? சரி, ஓகே. இன்க்ளூட் அடாப்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதே லைப்ரரி தான். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இதுக்கு நம்ம இது வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்குன்னு ஸ்பெசிஃபைடா இது பண்றது. நம்ம நீ சொன்னல கெப்பாசிட்டிவ், அந்த ஆப்டிக்கல், இது மாதிரி ஒவ்வொரு டைப் இருக்கு. இது வந்து R305 ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல், இதுக்கான லைப்ரரி வந்து இது இருக்கு.
ஸோ அடாப்ட் ஃபிங்கர் பிரிண்ட் டாட் ஹெச்என்னு கொடுத்துட்டுனா உனக்கு வந்துடும் யூனிட் 8 ஐடி. இது அதோடைய ரீடிங்காக எப்படி சொல்றது, உன்னுடைய பைனரி வேல்யூவை ஒரு இடத்துல வாங்கும்ல, அதுதான் இது அடாப்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இஸ் ஈக்குவல் டு. இந்த இடத்துல என்ன ஸ்டோர் ஆகும்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல இருந்து வர உன்னுடைய பைனரி வேல்யூ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட். இங்க நீ மேல கொடுத்த சீரியல் பின்ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆகிற டேட்டாவை இந்த அடாப்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிங்கர் அப்படின்ற இடத்துல ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த டேட்டாவை நீ எடுக்கணும், எனக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல இருக்கிற டேட்டா வேணும்னா நீ வந்து என்னன்னு போடணும்னா ரீட் அடாப்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு இங்க ப்ரோக்ராமிங்ல டைப் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு அந்த இடத்துல கரெக்டா வந்து அந்த டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஆஸ் டிஃபைன் இப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய பின் மோடு, நீ என்னென்ன பின் யூஸ் பண்ணிருக்க ஆர்டினோல, இது வந்து 2 டைப் வரும். நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். டிஃபைன் என்ரோல் 5னா உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், நீ ஃபிங்கர் பிரிண்ட் எங்க என்ரோல் பண்ற, அது என்ரோல்ன்றது நீ என்னால கொடுக்கலாம். இப்ப என்ரோல்ன்றதை எடுத்து நீ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் 5 இருக்குன்னா என்ன ஆகும்னா இது இருக்கு பார், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட டிரான்ஸ்மிட்டிங் இது வந்து எங்க போகணும், அதோடைய அவுட்புட். ஒரு நிமிஷம் காட்டுறேன். என்ரோல் இங்க இருக்கு பத்தியா, ஒரு பட்டன் என்ரோல்ன்ற பட்டனை நீ கிளிக் பண்ணா என்ன ஆகணும் அப்படின்னு இதுல கொடுத்துருவாங்க. இந்த 5 பின்னு இதுல இருந்து வர பின் நம்பர் 5 வந்து கிரவுண்ட் ஆகிடும். அப்படி கிரவுண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த பட்டன் டேப் பண்ண மாதிரி வெயிட் பண்ண சொல்றேன், இது பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் 4 வந்து உங்களுக்கு பட்டனுக்காக வச்சிருக்காங்க. நான் சொன்ன அந்த ஃபிங்கர் பிரிண்ட் என்ரோல் பண்றதுக்கும் அதை டெலீட் பண்றதுக்கும். ஒரு நிமிஷம். இங்க இருக்கிற அந்த 4 இது வரைக்கும் பாத்தீங்களா, இது வந்து உன்னுடைய கீபேடுக்காக தனியா ப்ரோக்ராம். என்ரோல்னா உன் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப் பண்ணி வச்சு அப்லோட் பண்ணிக்கணும். அந்த பைனரி வேல்யூவை ரீட் பண்ணி அது என்ன பண்ணுனா ஆர்டினோல சேவ் பண்ணும். அதுவே சப்போஸ் டெலீட்ன்ற பட்டனை டேப் பண்ணினா என்ன பண்ணும், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆல்ரெடி இருக்கிறத டெலீட் பண்ணிடும். அப்பு டவுன்னா உனக்கு நார்மல் கண்ட்ரோலிங்க்கு தான். ஸோ இப்போ இது வந்து இந்த பட்டன்ஸ்க்காக நம்ம பட்டன் யூஸ் பண்றோம், அதை ஆர்டினோக்கு எதுல பிக்ஸ் பண்றோன்றதுக்காக இந்த பின் மோட். என்ரோல் பட்டன் வந்து 5ல இருக்கும், டெலீட் பட்டன் வந்து 4ல இருக்கும், அப்பும் டவுனும் 2, 3 இதுல கனெக்டா இருக்கும். ஓப்பன் லைட் க்ளோஸ் லைட் வந்து அந்த சாஃப்ட் இந்த இதுல இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன பண்றீங்க, அந்த லைட் இந்த 2 லைட்டுக்கான இது ஓப்பன் ஆயிருக்கா டோரு இல்ல க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்றத டிடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற எல்இடியை நீ எதுல கனெக்ட் பண்ணிருக்க. ஸோ சிம்பிளா சொல்லலாம், நீ ஒரு பின் நம்பர் யூஸ் பண்ற, அதை நான் என்ன நேம் வச்சு சேவ் பண்றேன் அப்படின்றது தான் இந்த என்ரோல், டெலீட், அப் டவுன், ஓப்பன் லைட், க்ளோஸ் லைட், சர்வோ பின். இதுல நீ என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. பட் அங்க கொடுக்குற நம்பர் வந்து அவுட்புட் வந்து அந்த பின் நம்பர்ல மட்டும்தான் வரும். ஸோ இந்த பேரெல்லாம் பின்னாடி நீ ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு இடத்துலயும் யூஸ் பண்ணுவேன். இத நம்ம என்ன பண்றோம்னா என்ன இடத்துல இருந்து எடுத்து யூஸ் பண்றோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைப்ரரியில பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நேம் வச்சுட்டு அது எந்த பின் மூலமா வரணும், இதுதான் ஆர்டர் ப்ரோக்ராமிங்க்கு. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதுல்லடா? கண்டினியூ பண்ணவா? புரியுதுண்ணா. இல்லடா டவுட் இருக்கா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணியாச்சு, எங்க இருந்து எடுக்கணும்ட்டு அதுக்கு நேம் வச்சாச்சு. ஸோ இப்போ அதை எதுல இருந்து நம்ம கொடுக்கணும் எடுக்கணும்ன்றதை இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மேல இருக்கிற 4 பட்டன்ஸுக்கு ஓப்பன் லைட், க்ளோஸ் லைட், டோர் லாக் ஆச்சா அன்லாக் ஆச்சான்றதை கண்டுபிடிக்கிற எல்இடி. அதுக்கப்புறம் கீழே சர்வோ மோட்டார்ல இருக்க அந்த பல்ஸ் வித் மாடுலேட்டட் சிக்னல் எந்த பின் மூலமா, அந்த 3rd பின் நான் சொன்னல, அது எந்த பின் நம்பர்ல இருந்து கொடுக்குறோம், 7, அந்த பின் நம்பர்ல கொடுக்குறோம். ஸோ அப்ப அந்த பல்ஸ் வித் மாடுலேட்டட் சிக்னல் வந்து அந்த பின் நம்பர் 7 மூலமா வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் செஷன் வாய்ஸ் செட்டப். இதுல என்ன பண்ணுவீங்கன்னா இதுலதான் நம்ம பின் மோட்ஸ் எல்லாத்துக்குமே என்னென்ன யூஸ் பண்றோம். இப்ப நான் சொல்லிட்டேன் அங்க பேர் வச்சாச்சு பின்னு யூஸ் பண்றோம்னு. இப்ப நீ என்ரோல்னா அது இன்புட் பின், பட்டன் கிளிக் பண்றோம், டெலீட்னாலும் இன்புட் பின்னு, அப்பு டவுன்னாலும் இன்புட் பின்னு. ஆனா இந்த ஓப்பன் லைட்,
க்ளோஸ் லைட்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து அவுட்புட் பின். எல்இடி எரிய வைக்கணும். சர்வோ பின்னும் அவுட்புட் பின் தான். ஏன்னா சிக்னல் அதுதான் சர்வோ மோட்டருக்கு சென்ட் பண்ணும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கிற 4மே இன்புட் பின்ஸ், கீழே இருக்க 3மே அவுட்புட் பின்ஸ். இதை நம்ம இங்கதான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்க பாரு, மை சர்வோ அட்டாச் சர்வோ பின். இப்ப என்ன பண்ணிருக்கோம், மை சர்வோன்றது ஒரு நிமிஷம், மை சர்வோன்றது உன்னுடைய சர்வோ மோட்டார் பேரு. அதை எதுல அட்டாச் பண்ணிருக்க, ஓகேவா? இந்த பிராக்கெட்ல அந்த பின் நம்பர் போடணும். ஆனா நீ பின் நம்பர் போடாம என்ன பண்ணிருக்கனா ஆல்ரெடி மேல டிஃபைன் பண்ணிருக்க. இங்க பாரு, சர்வோ மோட்டார் சர்வோ பின் 7. சோ இப்ப நீ அந்த நேமை தான் யூஸ் பண்ணுவ. எப்படின்னா ஒரு நிமிஷம், சர்வோ பின் 7 கொடுத்துட்ற. அப்ப என்ன ஆகும்னா இந்த சர்வோ பின் 7ன்றது இங்க வந்துடும். ஓகேவா? சோ சர்வோ பின் அட்டாச் ஆயிருக்கிறது 7ல. ரைட் 180 டிகிரி. நம்ம ஆன் பண்ண உடனே 180 டிகிரி ரொட்டேட் ஆயிட்டு அது திரும்பி வந்து 0ல நிக்கும். ஏன்னா அது வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது, சர்வோ மோட்டார்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற மாதிரி அதை செக் பண்ணிப்பாங்க. அது போட்டு இங்க பாரு, இதுதான் பின் மோடு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பின் மோடு நம்ம யூஸ் பண்ணிருக்க 7 பின்ஸ் மேல டிஃபைன் பண்ணிருக்கோம்ல, அது எல்லாமே என்னென்ன பின்னு. என்ரோல்ன்றது பட்டன். ஸோ அப்ப இன்புட் பின்னு. அதே மாதிரி அப்புன்றதும் பட்டன். இது 4மே நான் சொன்ன மேல சொன்ன 4மே இன்புட் பின். அதை இங்க ஹைலைட் பண்ணணும். நம்ம இது எல்லாமே நாங்க இன்புட்டா யூஸ் பண்றோம். கீழே அதுவே எல்இடிக்கு யூஸ் பண்ணிருக்க பின் நம்பர் பார், ஓப்பன் லைட், க்ளோஸ் லைட். இந்த எல்லா இடத்துலயுமே நீங்க இந்த நேமை மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்காக தான் டிஃபைன் பண்றது. ஏன்னா நம்பர்ஸ் இப்ப நம்ம யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா உன்னோட பைனரி வேல்யூஸ் இல்ல அந்த 180 டிகிரி ஆங்கிள் இதெல்லாம் போடும்போது வர ப்ராப்ளத்துல ப்ரோக்ராமிங்ல நிறைய எரர் வரும். அதுக்காக நம்ம நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இங்க நம்ம ஹைலைட் பண்றோம். ஸோ என்ரோல் இஸ் கமா இன்புட் பின். அப்ப என்ரோல்ன்றது இன்புட் பின்னா மாறிடும், அப்புன்றதும் இன்புட்டா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அடுத்தது கீழே வந்து லைட்டுக்கானது, ஓப்பன் லைட், க்ளோஸ் லைட். இது ரெண்டுமே அவுட்புட் பின். நமக்கு எல்இடி எரிய வைக்கிறதுக்கு 5 வோல்டேஜ் அவுட்புட்டா ஆர்டினோல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க அடுத்து இருக்கிற லைன் எல்சிடி பிகின். இப்ப நீங்க யூஸ் பண்ண ஸ்கிரீனுக்கு வாங்க ஒரு நிமிஷம். இது வரைக்கும் பத்தியா இந்த எல்சிடி ஸ்கிரீன்ல வந்து இப்ப கிளியரா தெரியுதா? பாக்ஸ் பாக்ஸா தெரியும். இதுல இருக்க ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட 7 செக்மெண்ட் டிஸ்பிளே மாதிரி அது வேற. ஸோ இதுல 16 லைன்ஸ், ஒரு லைன்ல 16 இருக்கும், 2 லைன்ஸ் இருக்கும். ஸோ அப்ப மொத்தம் 32 பாக்ஸஸ் இருக்கும். அதுல நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்கலாம், இல்ல ஏபிசிடி இது மாதிரி வர வைக்கலாம். ஸோ இப்போ இத மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன்ல நீங்க பாருங்க. இது அப்படி மேட்ரிக்ஸ்ல போட்டா என்ன வரும்னா 16,2 தெரியும்ல. மேட்ரிக்ஸ்ல நம்ம 3x3 5x5 அது மாதிரி கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இதை நம்ம கால்குலேட் பண்ணா 16x2ன்னு வரும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங்லயும் அந்த எல்சிடி ஸ்கிரீனுக்கு நம்ம கொடுக்குற அந்த இதுதான் 16,2. ஓகேவா? இந்த எல்சிடி பிகின் 16,2ன்னு கொடுத்துடுறோம். பிரிண்ட் பண்றோம். எல்சிடி பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ணும், பயோமெட்ரிக் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இந்த C++ல நம்ம ஏதோ கோலனுக்குள்ள போட்டா அது வந்து வெறும் ஸ்ட்ரிங்கா தான் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். தெரியும்ல? சி ப்ரோக்ராம் எத்தனை பேருடா தெரியும்? யாரும் பயாலஜி குரூப் இல்ல, சோ கொஞ்சம் ஈஸியா புரியும். பயாலஜி யாராவது இருக்கீங்களாடா? இல்ல இல்ல ப்ரோ. இல்லண்ணா. கோகுல்? இல்லண்ணா, பயோ இல்லண்ணா, சிஎஸ் தானா. சோ புரியுதுல? நீங்க அந்த செமிகோலனுக்குள்ள போட்டா அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கா தான் வரும், வேர்டா வரும். சோ இப்ப எல்சிடி பிரிண்ட் பயோமெட்ரிக்னு கொடுத்துறோம். அதை எங்க பிக்ஸ் பண்ணி இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன்னா பயோமெட்ரிக்னு, இது எங்க ஸ்டோர் ஆகும்னா உங்க எல்சிடில 16,0 ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், எல்சிடி டாட் நார்மல் மொபைல் போனா நம்ம அங்க டேப் பண்ணுவோம், அந்த இடத்துக்கு வந்துடும். இந்த எல்சிடி ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லைனே யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து டச் ஸ்கிரீன் இது. ஸோ கர்சரை எங்க செட் பண்ணும், அதே மாதிரி அந்த 16x2 மேட்ரிக்ஸ் படி கர்சரை 0,1ல வைன்னு சொன்னா என்ன ஆகும்னா கரெக்டா. ஸோ இப்ப இங்க இருக்க பத்தியா எல்சிடி ஸ்கிரீனு,
இந்த எல்சிடி ஸ்கிரீன்ல இந்த இடத்துல வரும் 0,1. ஸோ 0,1 0,2 0,3 இப்படியே 16 வரைக்கும் நம்ம மாத்திக்கலாம், எங்க வேணாலும் நம்ம வரைக்கலாம். ஸோ 1,16 கொடுத்தா அது ஒரு பாக்ஸ்ல வரும். 2,16 இந்த மேட்ரிக்ஸ்ல நம்ம டேட்டா லொகேஷன் எந்த இடத்துல இருக்கணும்ன்றத இந்த 16,1 இதை வச்சு நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமிங்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 லைன் ஒன்னா வரணும். ஒரு நிமிஷம், அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பயோமெட்ரிக் அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் செக்யூரிட்டி சிஸ்டம். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்னா நம்மளால போட்டா என்ன ஆகும்னா, இதுல வந்து 16 பாக்ஸ் தான் இருக்கு. இப்ப பயோமெட்ரிக் செக்யூரிட்டி சிஸ்டம்னு கொடுத்தா பயோமெட்ரிக் செக்யூர் அப்படி மட்டும்தான் வரும். அதனால அவங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க. என்னன்னு எல்சிடி பிரிண்ட்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றான் 16,2 போட்டு பயோமெட்ரிக்னு மேல ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் லைன்ல கர்சரை மூவ் பண்ணிடுறான் 0,1க்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்சிடி பிரிண்ட் கொடுக்குறாங்க செக்யூரிட்டி சிஸ்டம். அப்ப இது எப்படி வரும்னா, மேல இருக்கிற லைன்ல பயோமெட்ரிக்னும் கீழே இருக்கிறதுல செக்யூரிட்டி சிஸ்டம் வரும். ஸோ நமக்கு எல்லா வேர்ட்ஸும் தெளிவா தெரியும். அதுக்கப்புறம் டிலே ஃபங்க்ஷன், இது வந்து நம்ம அந்த இது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றதுதான். ஸோ இது பிரிண்ட் ஆயிட்டு வெயிட் பண்ணணும். ஒரு இந்த டிலே 2000 அப்படின்னா எப்படின்னா, இது வந்து மைக்ரோ செகண்ட்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இங்க டிலே 2000 கொடுத்தாங்கன்னா இதோட அர்த்தம் வந்து 2 செகண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். இப்ப சர்வோ மோட்டார் வந்து நம்ம யூஸ் பண்றோம்ல, எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச உடனே சர்வோ மோட்டார் ஓப்பன் ஆகணும்னா நான் டிலே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணனா இந்த டிலே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இது எங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுடைய தேவையை பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு டிவைஸ் இருக்கு, அது எனக்கு நிறைய ப்ராசஸ் ஆகும், வெயிட் பண்ணணும்னா நான் இந்த டிலே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். அப்பதான் அது ப்ராசஸ் ஒழுங்கா நடக்கும், இல்லைன்னா எரர் வரும். ஸோ இப்போ இந்த எல்சிடி ஸ்கிரீனுக்கு என்ன பண்ணிருக்கான், இது ரெண்டையும் ஸ்டோர் பண்ணணும். இதை பிரிண்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும். பிரிண்ட் பண்ணிட்டு 2 செகண்ட் வெயிட் பண்ணும். அப்புறம் கொடுத்துருக்க லைனு எல்சிடி கிளியர். ஓகேவா? எல்சிடி கிளியர்னு கொடுத்துட்டா என்ன ஆயிடும்னா எல்லாமே கிளீன் ஆயிடும். நம்ம இது ஆல்ரெடி இதுல யூஸ் பண்ணிருப்போம். அவுட்புட் வந்து நம்ம C++ ப்ரோக்ராம்ல நம்மளுடைய அவுட்புட் ஃபர்ஸ்ட் வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய அவுட்புட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லைன் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரிதான் இது. ஸோ இதுல இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த லைன் ஃபிங்கர் பிரிண்ட் டாட் பிகின். இந்த ஆர்டினோக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைட் பேட் ரேட் வரும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணுவோம், அந்த சாஃப்ட்வேர்ல வரும். இது வந்து நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் அதோட ரேஞ்சஸ் எல்லாம் என்னன்னு. ஆர்டினோட பேசிக் ரேஞ்ச் வந்து சீரியல் பிகின் இருக்கு பாரு, அந்த லைன்ல இருக்க 9600 பேட் ரேட். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு ஆர்டினோடைய பேட் ரேட்டை யூஸ் பண்ணா டேட்டா கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் வரும். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா அதோடைய பேட் ரேட்டை அதிகமாக்கி யூஸ் பண்ணுவாங்க. இதுல இருக்க 57,600 பேட் ரேட்ல இந்த பேட் ரேட் வேரியேஷன் வந்து மொத்தம் 8 ரேஞ்சில் வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல இருந்து வர டேட்டாவை 57,600 பேட் ரேட்ல ரிசீவ் பண்ணும். ஓகேவா? இந்த சீரியல் பிகின்றது என்னன்னா, உங்களுடைய அவுட்புட் வந்து எல்சிடி ஸ்கிரீனுக்கும் சரி, இல்ல அந்த சாஃப்ட்வேர்லயே நம்ம தனியா எமுலேட் பண்ணி பாக்குறதுக்கும் ஒரு தனி ஸ்கிரீன் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கிரீன்ல உனக்கு டேட்டா பிரிண்ட் ஆகுறதுக்கும் 9600 பேட் ரேட் யூஸ் பண்ணுவேன். இது வந்து அந்த டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ற ஸ்பீடை பொறுத்தது. அடுத்தது அகைன் எல்சிடி டாட் கிளியர். மறுபடியும் பிரிண்ட் மொத்த எல்சிடி ஸ்கிரீனும் கிளியர் ஆகும். மறுபடியும் எல்சிடி பிரிண்ட் ஆகும். எல்சிடி டாட் பிரிண்ட்னா என்ன ஆகும், ஃபைண்டிங் மாடியூல். ஃபைண்டிங் மாடியூல்னா இப்ப உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கனெக்டட் தான் இருக்கா அப்படின்ற ஒரு கிராஸ் செக் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், எல்சிடி செட் கர்சர் 0,1 மறுபடியும் ஃபிக்ஸ் ஆகும். 0,1ல 2 செகண்ட்ஸ் டிலே ஆகும். அதுக்கு அடுத்தது இங்க இருக்கு பாரு, இது வந்து இஃப் லூப். இதுக்கப்புறம் தான் லூப்லயே போறோம் நம்ம. இஃப் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபிங்கர் டாட் வெரிஃபை பாஸ்வேர்ட். இந்த வெரிஃபை பாஸ்வேர்ட்ல என்ன வரும்னா, நீங்க ஆல்ரெடி இங்க பிக்ஸ் பண்ணவங்க ஃபிங்கர் பிரிண்ட் என்ரோல் இருக்குல்ல, இந்த பட்டன் டேப் பண்ணி இந்த ஃபிங்கர் ஈக்குவல் டு அடாப்ரூட்னு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா வேல்யூ பிக்ஸ் ஆயிருக்கும். இங்க தெரியுதா, இங்க அடாப்ரூட் ஃபிங்கர், இந்த ஃபிங்கர்ன்றது மட்டும் தனி கலர்ல இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து நீ நேம் பிக்ஸ் பண்ணிருக்க. உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நீ ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி அது என்ன நேம்ல இருக்கும் அப்படின்றத நீ பிக்ஸ் பண்ணி இங்க வச்சிருக்க. ஸோ அடுத்தது என்ன ஆகும், இந்த ஃபிங்கர் ஈக்குவல் டு வெரிஃபை பாஸ்வேர்ட் நீ ஆல்ரெடி கொடுத்த ஒரு நிமிஷம்
இந்த ஃபிங்கர்ன்றத வெரிஃபை பண்ணும். அப்ப என்ன ஆகும், வெரிஃபை ஆச்சுன்னா ஃபவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு காட்டும். எல்சிடி கிளியர் பண்ணிட்டு எல்சிடி பிரிண்ட் மாடியூல் ஃபவுண்டட் அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா சீரியல் பிரிண்ட் அது நடக்கலனா, இப்ப நீ வச்ச ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தப்புனா, நம்ம இஃப் லூப் படிச்சிருக்கோம்ல, இஃப் த வேல்யூ ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 1 அது கரெக்ட், எல்ஸ் ராங் அப்படின்னு காட்ட வைக்கிறது தான். அதே மாதிரி உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்ட்னா இங்க இருக்க இஃப் லூப்ல இஃப் த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வெரிஃபை ஃபவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் ஃபவுண்ட், ஓகே எல்லாம் பாசிட்டிவ் கரெக்டா இருக்கு, டிலே 2 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ். ஸோ உன்னுடைய டிவைஸ் வந்து அன்லாக் ஆகும். இல்ல எல்ஸ் அப்படி நடக்கலைன்னா எல்சிடி ஸ்கிரீன் சீரியல் பிரிண்டிங், இந்த சீரியல் டாட் பிரிண்ட்னு கொடுத்தா என்ன ஆகும்னா எல்சிடி ஸ்கிரீன்லயும் இந்த ஆர்டினோக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர்ல அவங்க பேசிக்காவே ஒரு ஸ்கிரீன் கொடுப்பாங்க. அந்த ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு இது மாதிரி வரும், டிட் நாட் ஃபைண்ட் ஃபிங்கர் மாடியூல் நாட் ஃபவுண்ட் செக்ஸ் கனெக்ஷன். ஸோ அப்ப எரர் வரும். நமக்கு நடக்கிறது அது ரெண்டு தான், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா ஓப்பன் ஆகணும், அப்படி இல்லைன்னா எரர் காட்டணும். ஸோ இதை ஒரு சிங்கிள் லூப்ல தான் வைப்போம். நம்ம ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப சின்னதுதான், இந்த இடம் மட்டும்தான். பட் அதுக்கான நேம் ஃபிக்ஸிங், நம்ம அந்த டேட்டா பேஸ் எடுக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு லைன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது பேரு, நம்ம யூஸ் பண்ற அந்த லைப்ரரிஸ், இது எல்லாமே நம்ம தனித்தனியா ஒவ்வொரு சென்சார்ஸுக்கும் தனித்தனி மாடியூல் வந்துடும். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்க்கும் ஒவ்வொரு டேட்டா பேஸ் வரும். ஸோ அடுத்தது கீழே இருக்கிறது வைல் லூப் யூஸ் பண்ணி இதெல்லாம் என்ன, இப்ப நீங்க பார்த்தது வந்து இந்த ப்ரோக்ராமிங்கோடைய ஒர்க்கிங் ஃபங்க்ஷனா. இதுக்கு முன்னாடியே நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய வைல் ஓகே வாய்ட் லூப். இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். எல்சிடி கர்சர் 0,0 வச்சு எல்சிடி பிரிண்ட் ப்ரெஸ் மேட்ச், இதெல்லாம் என்ன இடம்னா உன்னோட சிஸ்டத்துல நீ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்லோட் பண்றதுக்காக யூஸ் பண்ற செஷன்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணுங்க. மேல சொன்னதே தான், எல்சிடி கர்சர் 0,0 வைப்பாங்க. அப்ப எல்சிடி ஸ்கிரீன்ல ப்ரெஸ் மேட்ச்னு வேர்டிங்ஸ் வரும். திருப்பி எல்இடி கர்சர் 0,1 வைப்பாங்க, எல்சிடி பிரிண்ட் டு ஸ்டார்ட் சிஸ்டம்னு வரும். அப்ப டிஜிட்டல் ரைட் இந்த லைன்ஸ் வந்து உங்க நான் மேல சொன்னல ஒரு ஸோ டிஜிட்டல் பின் ரைட்னா எழுதணும் என்னன்னு 5 வோல்டேஜ் எனக்கு தேவை. 5 வோல்டேஜ் நமக்கு இதுல யூஸ் பண்ணிருப்போம். ஹை லோ அப்படின்னா என்ன அர்த்தம், லோனா 0 வோல்ட், ஹைனா 5 வோல்ட். அதே தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். சி டிஜிட்டல் ரைட் அப்படின்னா அந்த டிஜிட்டல் பின்ல ரைட் பண்ணணும். எந்த டிஜிட்டல் பின்ன்றதையும் என்ன வேல்யூன்றதையும் நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த லைனோட மீனிங்கே அதான். டிஜிட்டல் வேல்யூவை ரைட் பண்ண போறேன். எந்த பின் நம்பர், க்ளோஸ் லைட்ன்ற பின் நம்பர்ல. க்ளோஸ் லைட்னா நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் மேல, பின் நம்பர் 5, 7 இது மாதிரி. ஸோ அந்த பின் நம்பர்ல என்ன பண்ணணும், ஹை கொடுனா 5 வோல்டேஜ் போகும். இப்ப எல்இடில என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பின்னை கிரவுண்ட் பண்ணிட்டு இன்னொரு பின்னை இந்த க்ளோஸ் லைட்ன்ற பின்ல கொடுத்துருவோம். ஸோ அப்ப கிரவுண்ட் பண்ணிருக்க வோல்டேஜ் என்ன ஆகும்னா இங்க ஹை ஆன உடனே இன்னொரு அந்த நம்ம அவுட்புட் பின்ல 5 வோல்டேஜ் ஆயிடும். ஸோ எல்இடிக்கு கிரவுண்ட் 5 வோல்டேஜ் ரெண்டுமே கிடைச்சிச்சுன்னா ஏரியா ஆரம்பிச்சிடும். டிஜிட்டல் ரைட்னா இது நடக்கும். அதே லைனை கீழே பாருங்க, இன்னொரு லைனு டிஜிட்டல் ரீட், இந்த இடத்த நோட் பண்ணும். ஸோ இப்ப டிஜிட்டல் ரீட் எந்த பின், அப்புன்றத நம்ம யூஸ் பண்ண பின். ப்ரோக்ராமிங்ல சிங்கிள் ஈக்குவல் டு எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அதுக்கு ஈக்குவல் டு 0 தான் கொடுக்கணும் எல்லா இடத்துலயுமே. இப்ப கிரேட்டர் தென்னாலும் கூட ஈக்குவல் டு கிரேட்டர் தென் அது மாதிரி தான் கொடுக்கணும். அப்பதான் ப்ரோக்ராமிங்ல புரியும். வெரி ஈக்குவல் டு போட்டா அது 0வா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ நம்ம 2 ஈக்குவல் டு கொடுத்தாதான் ப்ரோக்ராமிங்க்கு புரியும். ஸோ டிஜிட்டல் ரீட் அப் பட்டன் ப்ரெஸ் ஆகிருக்குன்னா இங்க 0 வராது. அப் பட்டன் ப்ரெஸ் ஆகியிருந்தா இங்க 1 வரும். ஸோ அதை பொறுத்து வேல்யூ சேஞ்ச் ஆகும். டிஜிட்டல் ரீட் அதே டைம்ல இந்த சிம்பிளுக்கு வந்து மீனிங் வந்து அண்டு, ஓகேவா. ஸோ இப்ப இஃப் டிஜிட்டல் ரீட் அப் பட்டனும் டவுன் பட்டனும் 0வா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு இங்க ஸ்டோர் பண்ணும். ஃபார் i = 0
i greater than 1 i plus plus 1. ஃபர்ஸ்ட் அந்த இன்டிஜரை 0 ஆக்கணும், அப்புறம் அது கிரேட்டர் தென் 5 பார்க்கணும், அப்புறம் அது கூட 1 பிளஸ் பண்ணும். ஸோ இது மாதிரி லூப் இங்க நடக்கும். நான் இது வரைக்கும் ஃபார் லூப் யூஸ் பண்ணது இல்லை, ஸோ இதை பத்தி எனக்கு ரஃபா தான் தெரியும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி லூப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து இது ஓகே, இதை அப்படியே இந்த 0 ஒரு நிமிஷம் அப் பட்டனும் டவுன் பட்டனும் நான் ஈக்குவல் டு 0 இருந்தால் இந்த லூப் நடக்கணும், ஃபார் லூப் அப்படின்னு போட்டுருவோம். ஃபார் லூப்பை நம்ம கொடுப்போம் என்னன்னு, எல்சிடி ஸ்கிரீனை அகைன் கிளியர் பண்ணணும், எல்சிடி ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணணும், பிளேஸ் த ஃபிங்கர் அப்படின்னு. இந்த நம்ம ஃபிங்கர் பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுப்போம், அதை வைப்போம், இது பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த டிலே ஃபங்க்ஷன் இந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ நமக்கு அந்த 2 செகண்ட்ஸ் தேவை வைக்கிறதுக்காக. ஸோ டிலே ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இன்ட்டு ரிசல்ட், இப்ப அந்த ஃபிங்கரை நீ வச்ச உடனே உனக்கு அங்க ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டோர் ஆகும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வேல்யூவை இந்த பைனரி வேல்யூ கூட செக் பண்ணும். ரிசல்ட் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 0. உனக்கு வேல்யூ வந்து பைனரி வேல்யூஸ் தானே, ஸோ 0வா இருக்காது எப்படியும், அதுக்கு மேலதான் இருக்கும். அதனால 0 0 1 0 அப்படின்றத செக் பண்ணி அந்த இடத்துக்கு அப்புறம் அது இஃப் த ரிசல்ட் இஸ் கிரேட்டர் தென் 0வா இருந்தா, கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் 0வா இருந்தா என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ரைட் ஓப்பன் லைட் கமா ஹை என்ன ஆகும், இது மாதிரி கொடுத்தா இந்த ஓப்பன் லைட்ன்ற பின் நம்பர்ல 5 வோல்டேஜ் வரும். எல்இடி அதுல கனெக்ட் பண்ணிருக்க எல்இடி ஒரு பக்கம் கிரவுண்டு, இந்த ஹை கொடுத்த பக்கம் 5 வோல்டேஜ் வரும், அந்த எல்இடி பிளிங்க் ஆகும். கீழே அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் இந்த க்ளோஸ் லைட்டு லோ ஆகும். இப்ப லோ கொடுத்தா என்ன ஆகும், 0 வோல்டேஜ் தான் வரும். ஸோ இப்ப நம்ம எல்இடி ஒரு பக்கம் கிரவுண்ட் கொடுத்துருக்கோம், இன்னொரு பக்கமும் கிரவுண்ட் கொடுத்தா எல்இடி எரியாது, ஸோ அது ஆஃப்லயே இருக்கும். ஸோ இந்த ஹைலோ தான் நம்ம வோல்டேஜ் கால்குலேஷன். டிஜிட்டல் பின்ல வோல்டேஜ் 5 வோல்டேஜ் இல்ல 0 வர வைக்கிறதுக்கு நம்ம இந்த ஹை லோ இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அனலாக் பின்ஸ்ல தான் நம்ம வேல்யூஸ் ஸ்பெசிஃபை பண்ணுவோம், 130 225 இது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது இதே தான், அந்த லூப்புள்ள என்ன நடக்கணும். இப்ப ஒரு நிமிஷம் இந்த இதுல எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. இஃப் லூப் எல்ஸ்ன்னு இருக்குல்ல, இஃப் இந்த பிராக்கெட்டுக்கு இஃப் லூப்ல என்ன நடக்கும்ன்றதை இந்த ஃப்ளவர் பேஸ்ல நம்ம ஹைலைட் பண்ணுவோம். இதுக்குள்ள நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம், சீரியல் பிரிண்டிங் எல்லாம் போட்டோமா. இப்ப சர்வோ மோட்டாருக்கும் நம்ம டிஜிட்டல் ரைட் அட்டாச் 180 டிகிரி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அது ரொட்டேட் ஆகும். நமக்கு இந்த ரெண்டே விஷயம் தான். இஃப் லூப்ல எதை கம்பேர், இதுதான் எல்லா லூப்லயுமே, ஃபார் லூப்னாலும் அதுதான், இல்ல வயல் டு வயல் இது மாதிரி நம்ம எதை யூஸ் பண்ணாலுமே இந்த ரெண்டு தான். ஸோ என்ன கமாண்ட், அதுக்கு ஆர்டினோ என்ன கமாண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த எல்லாமே. ஸோ இது இன்னும் லென்த்தா போகுது, எல்லாமே அந்த பட்டனுக்காக தான். ஸோ இதான் புரியுதாடா? புரியுதுண்ணா. ஸோ இது வந்து சரி ஓகே. அதான் இந்த இஃப் லூப், டிஜிட்டல் பின், டிஜிட்டல் ரீடு, இந்த வேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணுங்க. நீங்க கோட்லாம் ஒன்றும் மனப்பாடம் பண்ண வேணாம். இதே மாதிரி ஒரு 4-5 கோட் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தன்னால ப்ரோக்ராமிங் இதுக்கெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணு தெரிஞ்சிடும். நீங்க வெப்சைட்ல போட்டாலே தெரியும். இப்ப எல்சிடி ஸ்கிரீனுக்கு என்னென்ன நான் லைப்ரரி யூஸ் பண்ணு போட்டா உனக்கு வந்துடும். லிக்விட் கிறிஸ்டல், அதே மாதிரி சர்வோ மோட்டாருக்கு இன்க்ளூட் டாட் சர்வோ, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்துடும். நம்ம அது ஒரு 4-5 வாட்டி ப்ரோக்ராமிங் பண்ண என்ன ஆயிடும்னா, சர்வோ மோட்டாருக்கு நீ நிறைய யூஸ் பண்ணனா உனக்கே தெரிஞ்சிடும் ஸ்டார் இன்க்ளூட் டாட் சர்வோ. இது நம்ம அடிக்கடி போய் பார்க்க வேண்டிய வேலை இல்லை. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் நீங்க ப்ரோக்ராமிங் செஷன் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப இந்த பட்டன்ஸ்னால தான் இவ்வளவு பெரிய ப்ரோக்ராமிங் போகுது. என்ன ஆகணும், இந்த பட்டன் நான் டேப் பண்ணா என்ன ஆகணும்ன்றதுக்காக இவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கூட இவ்வளவு வராது. ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் பத்தி, ப்ரோக்ராமிங் பத்தி ஓரளவுக்கு தெரியுமா? ஹலோ இருக்கும் ப்ரோ. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோக்ராமிங் அப்லோடுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் என்னடா? இல்லண்ணா டவுட் இல்லண்ணா.
சரி ஓகே. அதான் நான் இது மாதிரி ஒரு 4-5 ப்ரோக்ராமிங் நான் உங்களுக்கு சிம்பிளா இல்ல அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதும் உங்களுக்கு நான் ப்ரோக்ராம் ஈஸியா சொல்லி தரேன். இப்போதைக்கு ஓரளவுக்கு இந்த நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு ரஃப் அப்படியே டெவலப் பண்ணிட்டு வர முடியும். உங்களுக்கு ஃபைனலா உங்களுக்கு ரிசல்ட் பர்ஃபெக்ட்டா இருக்கும். நான் பாத்துக்கிறேன். ஓகே ப்ரோ நாளைக்கு So, இன்னொரு மதன் கிளாஸ் தானே? ரெக்கார்டிங் ஆஃப் பண்றா. ஓகே